ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அரசியல் திறனாய்வாளர், மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், புதிய அரசு என்று சொல்வதை விட நீங்கள் அங்கம் வகிக்கின்ற அரசு எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்கள் இதுவரையும் அங்கம் வகித்த திமுகவில் இருந்து எந்த அளவுக்கு இது வேறுபடுது அல்லது அதே தன்மையுடன் இருக்கு? உங்களுடைய தன்மைங்கிறது ஒரு நேரு சோசியலிச தன்மையுடன் கூடிய ஒரு மதவாத சாதிவாதத்துக்கு எதிரான ஒரு இந்திய ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு அமைப்பு. அது பாஜகவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அதற்கு எதிர்ப்பா வீரியமான ஒரு அமைப்பா இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பா திராவிடத்தை பார்த்தீங்க, திராவிட கட்சிகளை பார்த்தீங்க, அதனுடன் நெருக்கமா இருந்தீங்க. இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவா விஜய்னு ஒருவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த திராவிட கட்சிக்கு இணையாக ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸா விஜயை பாக்குறீங்களா? அப்படிதான் அந்த அமைச்சரவை, இந்த அரசு செயல்படுதா? எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஜீவா, நம்ம இந்த ட்ரெடிஷனலா அரசியல் பார்க்கிற பார்வையை எங்களை போன்றவர்கள்லாம் மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோங்கிறது தான் என்னுடைய புரிதல். அகில இந்திய அரசியலை பார்க்கின்ற போதும், சமீபத்தில் பல மாநிலங்களில் நடக்கின்ற தேர்தல்களை பார்க்கின்ற போதும், தேர்தல் அரசியல் நம்ம எதிர்பாராத ஒரு 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 சுழலுக்கு உள்ள போய் முற்றிலுமா மாறுபாடாக வந்து கொண்டிருக்கிறது. புதிய வாக்காளர்கள் வந்திருக்கின்றவங்க நம்முடைய ஜனத்தொகையினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நடுத்தட்டு வயது, இள வயது வாக்காளர்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான வாக்காளர் 60% இருக்காங்க. இவர்களுக்கு நம்ம சொல்லுகிற அந்த தத்துவார்த்த அரசியலே புரியலையான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 இயக்கங்கள் தான் பெரிய இயக்கங்கள். ஒன்று தேசிய இயக்கம், பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம். பல குடும்பங்கள்லேருந்து வந்த இளைஞர்கள் எல்லாருமே இந்த பின்னணியிலிருந்து தான் வந்திருப்பாங்க. இந்த தத்துவங்களை உள்வாங்கியது தான் வந்திருப்பாங்க. இந்த அரசியல் கட்சிகளுடைய பணிகளால் பயன்பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 75 ஆண்டுகள் நம்ம சுதந்திர இந்தியாவில் பயணிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம புறப்பட்ட இடத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். பெரிய முன்னேற்றம் வந்திருக்கோம். அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம கொடுத்த விலை என்ன, அதற்காக யாரெல்லாம் பயணித்தார்கள், யாரெல்லாம் அதுக்கு பணியாற்றினார்கள், அந்த மாதிரி புரிதல்லாம் உள்ள ஒரு 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 ஜெனரேஷன் இப்போ இருக்கா? அந்த கேள்வி எனக்கு இருக்கு. அதாவது நான் இனிமேல் எனக்கு என்ன செய்ய போறேன், அதுக்கு கோட்டு கேளியா? எனக்கு இனிமேல் என்ன நேற்று நீ பண்ண அதுக்கு தான் ஒன்னா ஓட்டு போட்டோமே. நீங்க எனக்கு நீங்க பிரிவு சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க, நீங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க, அதெல்லாம் சரி, முடிஞ்சு போச்சு. அதான் ஓட்டு போட்டீங்க, பதவியில் இருந்தீங்க, எல்லாரும் மந்திரி ஆகிட்டீங்க, எம்பி ஆனீங்க, இப்போ பெரிய பதவியில் இருந்தீங்க, இப்போ எல்லாரும் வாழ்க்கை வசதியாக தானே இருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு என்ன, நாளைக்கு எங்களுக்கு என்ன, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? வாட் இஸ் டுடே, வாட் இஸ் ஃபார் டுமாரோ? ஸோ இந்த கேள்வி வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த சிஸ்டத்தை நடத்திட்டு இருந்தவங்களை வெளியே அனுப்பணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க they have already served, அவங்க they have crossed the utility value. every medicine comes with an expiry date னு சொன்னா பாருங்க. அதே மாதிரி every ideology, every party, every establishment comes with an expiry date அப்படிங்கிற மாதிரி அதை முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான மாற்றமா பாக்குறீங்களா? இப்போ ஒரு ஜார் மன்னர்கள் ஆட்சி மாற்றமும், ஒரு ரஷ்யாவில் சோசியலிசம் வந்தது. இப்போ உங்களுக்கு அங்கே இடதுசாரிகளை காலி செஞ்சுட்டு மம்தா வந்தாங்க. இப்படி பல இடங்கள். இப்போ காமராஜர் வந்தார். ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தை எதிர்ப்புங்கிறது காமராஜர் வந்தார். காங்கிரஸ்குள்ளேயே புரட்சி நடந்து ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட், ஒரு ஆன்டி பிராமின் கான்செப்ட் காமராஜரே அதை அறுவடை செஞ்சார். வரலாஜ நாயுடு போன்றவர்கள்லாம் இருந்து பண்ணாங்க. அந்த மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய மாற்றமா இருந்தது. அப்புறம் அண்ணா வந்தார், பக்தவச்சல ஆட்சி. அதுவுமே பாத்தீங்கன்னா இது ஒரு தமிழர்களுக்கான ஆட்சி தான், இது ஒரு ரிசர்வேஷன், பேக்வர்டு ஷெட்யூல் காஸ்டுக்கான ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்தது. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி வரையறுப்பீங்க? தமிழர்களுக்கான அரசியல் பேசி வந்ததா, பிசி எஸ்சி அரசியல் பேசி வந்ததா, சிறுபான்மை நலன் அரசியல் பேசி வந்ததா, ஆன்டி பிஜேபி பேசி வந்ததா? எந்த ஐடியாலஜி வந்தது? அண்ணா ஒரு ஐடியாலஜி, காமராஜர் ஒரு ஐடியாலஜி, நேரு ஒரு ஐடியாலஜி. இதை நீங்க என்ன கணக்குல சேர்ப்ப? நான் என்ன சொல்றேன், அந்த ஐடியாலஜி பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிக்குள்ள கொள்கை என்ன, செயல்பாடுகள் என்ன வித்தியாசம்? நீங்க கவர்மெண்ட்ல டெலிவரி பாயிண்ட்டுக்கு வந்துருங்களேன். காங்கிரஸ் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், சில இடங்கள்ல பிஜேபி கவர்மெண்ட், நான் பிஜேபி, எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது? மக்கள் நலத்திட்டங்கள் தானே நடக்குது.
எல்லாருக்கும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒருத்தர் 1500 ரூபானாங்க, ஒருத்தர் மாறி 2500 வேற என்ன ஐடியாலஜி இதுல? நீங்க ஐடியாலஜி வந்து சும்மா மேடையில பேசுறீங்களே ஒழிய உங்க கவர்னன்ஸ்ல ஒன்றும் ஐடியாலஜி ஒன்றும் இல்லை. இப்போ லிபரலைஸ், இப்போ நீங்க வந்து ஈவன் இடதுசாரிகள் வந்து பேசுறாங்களே அந்நிய முதலீடுகள் வேண்டாம், வெளிநாட்டு முதலீடுகள் வேண்டாம், அப்படி வந்து இப்போ அவங்க மாநிலங்களை நடத்த முடியுமா? முதலீடுகள் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? கேரளாவில் வந்து பினராயி விஜயன் என்ன பண்ணாரு? அந்த முதலீடுகளை வேண்டாம். இப்போ நீங்க அத்தானியை பற்றி எல்லாரும் பேசுறோம். அதானி வந்து போடுறாருன்னா, ஆமா, நீங்க போர்ட் வர்றாருன்னா நீங்க தானே வெல்கம் தானே பண்றீங்க. இல்ல அது இந்தியாவினுடைய பாலிசி. எல்பிஜியை நாங்க எப்படி எதிர்க்க முடியும்? அது மன்மோகன் சிங் காலத்துல, நரசிம்மராவ் காலத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்க, எங்களால எதிர்க்க முடியலங்கிறாங்க. அதான் சொல்றேன், அதான் முடிஞ்சு போச்சியா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன நீ என்ன ஒண்ணு, யாரு சோசியலிஸ்ட், யாரு கம்யூனிஸ்ட், யாரு பாசிஸ்ட், யாரு நேஷனலிஸ்ட், யாரு திராவிடர், எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து டெலிவரி பாயிண்ட்ல வந்து எங்களுக்கு அதுதான் முக்கியம். டெலிவரி பாயிண்ட்ல கரப்ஷன். இந்த லாஸ்ட் டெலிவரி பாயிண்ட்ல வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஜனங்கள் வந்து படாத பாடுபடும். முக்கியமான வைட்டல் செக்டார் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்களுக்கு பேட்டண்டா தெரியுது. நிர்வாகத்தில் இருக்கிற கரப்ஷன் வந்து நாட் வந்து ஹிடன், ஓப்பன். இந்த இதுக்கு இவ்வளவுதான், இந்த போஸ்டிங் இவ்வளவுதான், இந்த வேலைக்கு இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு கொடுத்தாதான் இந்த வேலை. இது வந்து அந்த காலத்துல வந்து இது வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஆனா இப்போ வந்து மீடியா வந்து இன்ஸ்டன்ட் மீடியா. அவன் செல்போன்ல எடுத்து போட்டுறான், அவன் செல்போன்ல இருந்து எடுத்து போடுறான். அப்போ நீ வந்து உன்னுடைய எவ்ரி மூமெண்ட் இஸ் பீயிங் ட்ராக்ட். இப்போ அந்த பாருங்க, அந்த சிபிஎஸ்சியினுடைய அந்த தப்பான விஷயத்த ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கிராக் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டான்ல. நம்ம வந்து சரி, இப்போ நீங்க சில வழக்குகள் வருகின்ற போது என்ன பாக்குறோம், வாட்ஸ்அப் சாட் எல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆகுது இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க தான் எல்லாத்துக்கும் தான் ரேட் வைக்கிறீங்க. அந்த சிஸ்டம் வந்து முதல்ல கிளீன் ஆகட்டும். அது அது அதுக்காக இவங்க ஏற்படுத்தியிருக்க இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து அந்த சிஸ்டத்தை சரி செஞ்சிருமா? அவங்க பாப்போம், வில் ட்ரை இல்ல வில் ட்ரை அப்படின்னு சொன்னா, ஐடியாலஜிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இயல்பாகவே பதிஞ்சிருச்சு. அது எம்ஜிஆர் வந்தாலும், ஜெயலலிதா வந்தாலும், கலைஞர் வந்தாலும், அண்ணா வந்தாலும், காமராஜர் நீதி கட்சி காலத்திலிருந்து இங்கு இயல்பா இந்தியாவில் இல்லாத ஒரு தன்மை இருக்கு. நான் பிராமின் கான்சியஸ் இங்க இருக்கணும், தலித் மக்களுக்கு ஆதரவா இருக்கணும், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருக்கணுங்கிற ஒரு கான்சியஸ் தமிழ்நாட்டில் இயல்பாவே வந்துருச்சு. இடையில ஒரு ராஜாஜி ஆட்சி இந்த மாதிரி சில இது வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் மேக்சிமம் உங்களுக்கு எடப்பாடி வரையுமே உங்களுக்கு 7.5 நீட்டுக்கு விளக்கு கேட்கிற அளவுக்கான ஒரு சமூக நீதி ஆட்சி தான் இருந்திருக்கு. இப்ப நீங்க இந்த திராவிட சகாப்தம் முடிஞ்சிச்சுன்னு ஒன்று கொண்டு வரும்போது இந்த யார்ட் ஸ்டிக்ல பாதிப்பு வருமா? ரிசர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இவங்க எப்படி போராடுவாங்க? ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்துல அப்ப நீங்க இருந்தீங்க, அந்த 69%, 91 to 96ல ஐ எம் ஏ பிராமின் அப்படின்னு அவங்க சொன்னதை கேள்வி கேட்டவர் நீங்க தான் கேட்டீங்க. ஆமா, இது பார்ப்பனர் ஆட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதை கேள்வி கேட்ட அப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையாரே 69% காப்பாத்துனாங்க. இந்த கான்செப்ட் இப்ப நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் எழுப்புறாங்க. அதாவது யாரு நினைத்தாலும் நீங்க நம்ம ஏற்கனவே கொண்டாந்து இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுல வந்து பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வந்து தலித் ரைட்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ், இது எல்லாமே வந்து வெல் என்ஷ்ரீன்ட். இந்த செக்ஷனை வந்து கை வைக்கவே முடியாது, யாரு வந்தாலும் கை வைக்க முடியாது. இப்ப இதை வந்து இந்த கட்சி இருந்தா தான் இது நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் உண்மை இல்லை. ஒரு காலத்துல இவங்களெல்லாம் வந்து இவங்களுடைய உரிமைகளை இவங்களுக்கு எடுத்து சொல்லி இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் தேவைப்பட்டது, இயக்கம் தேவைப்பட்டது, மூவ்மெண்ட் தேவைப்பட்டது. இன்னைக்கு அந்த செக்ஷனே வந்து வெல் இன்ஃபார்ம்டா இருக்கிறாங்க. தலித் ஆக்டிவிஸ்ட் வந்து தலித் கம்யூனிட்டில இருந்தே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மீட் பண்றாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, அந்த உரிமைகளை அசெப்ட் பண்ண நினைக்கிறாங்க. அதை மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் தனக்குள்ள உரிமைகளை வந்து இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சலுகைகளை யாராவது எடுத்துட முடியுமா? தமிழ்நாட்டில் எடுக்க முடியும். அதனாலதான் நான் வந்து அவங்க பிஜேபி ஏத்துக்கல. பிஜேபி வந்து நான் என்ன சொல்றேன், லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அடிச்சு நொறுக்கி அள்ளி விட்டாங்கல்ல. பிஜேபி கேம் வித் எ பிளான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதுலதான் நான் வந்து ஐ வாண்ட் டு கிவ் கிரெடிட் டு விஜய். விஜய்ங்கிற ஃபேக்டர் இல்லைன்னு வச்சுங்களேன், சப்போஸிங் ஒரு ஆர்குமெண்ட் சேக் 2026 எலெக்ஷன்ல பிஜேபியும் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு சீட் வந்திருக்கும்? கூட வந்திருக்குங்கிறீங்க, பெர்சன்டேஜே கூடி இருக்கும். கூட சீட்டு அவங்க தான் வந்திருப்பாங்க.
நீங்க அப்ப அது அப்ப பிஜேபிக்கு வந்து ஒரு 40 சீட்டு ஒரு 25 சீட்டு வந்திருந்ததுன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? இந்த விஜய் ஃபேக்டர் அலோன் saw to it that they didn't get anything. இப்படி ஒரு பார்வை நீங்க வைக்கிறீங்க. ஓட் பாலிடிக்ஸ்ல பிஜேபியினுடைய இடத்தை விஜய் வந்து தடுத்து அது என்ன காரணம்னா மக்களே வந்து அந்த கட்சியை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சு, கோர்ட்டு உத்தரவை மீறினாலும் பரவாயில்ல, கான்ஸ்டிடியூஷன்ஸ் வரக்கூடிய பின்விளைவுகளை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு காவல்துறை அதிகாரியை பேச வச்சது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட். நீங்க எல்லாமே ஆதரவு தந்தீங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கான இன்னைக்கு காலேஜை ஃபுல்லா இழுத்து முடுறதுக்கான வேலையை பிஜேபி கொண்டு வருது, என்ஜிஓ பண்றது. அதுக்கு குரல் கொடுத்தது திமுக. அப்ப திமுக இதை வந்து டீஃபால்ட்டா தன்னுடைய கொள்கையா வச்சிருக்கு. ப்ரோ கிறிஸ்டின், ப்ரோ முஸ்லீம், ப்ரோ தலித், இதெல்லாம் இயல்பா தங்களுடைய கொள்கை, நான் பிராமின்ஸ்க்காக நிக்கணுங்கிறத. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருது, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு இடதுசாரிகள் ஒரு ஆவணப்பட திரையிடப்பட்டா அதுக்கு தடை இந்த விஜய் கவர்மெண்ட்டே விதிக்கிறாங்க. இதுதான் சிக்கலா இருக்கு. இப்ப இவங்க ஓப்பனா பிஜேபின்னு பேச வேண்டியதில்லை, பட் பிஜேபிக்கு எதிரான செயல்பாடுகளை அவங்களே வந்து முடக்கக்கூடிய வேலை நடக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 100 ஆண்டு காலம் சரித்திரமுள்ள ஒரு திராவிட இயக்கம், ஒரு திராவிட மரபு, பெரியார், அண்ணா, கலைஞர், இப்போ நம்முடைய பழைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், இந்த மாதிரி ஒரு மரபு, இவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்களுக்குள்ள இன்டாக்ட்ரினேட்டட் கேடர், இது எல்லாத்தையும் வந்து நீங்க விஜய் பார்ட்டியில எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த பார்ட்டி இஸ் 2 years old. 2 வருடம் நீங்க வந்து ஒரு பொதுவுடைமை இயக்கம் வந்து ஒரு கட்சி, அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அங்க இருக்கிற லீடர்ஸ், அவங்களுடைய ட்ரைனிங். காங்கிரஸ் பெரிய இயக்கம் 160 வருஷம், எங்களுக்கு ஐடியாலஜி, எங்களுடைய சரித்திரம். அதே மாதிரி திராவிட இயக்கம், இதுல உள்ள இந்த மாதிரிலாம் உள்ள புரிதல், தெளிதல், இத மாதிரி வந்து ஒரு டாக்ட்ரினேட்டட் பார்வை, விஷன், இதெல்லாம் வந்து தாவேக்காவில் இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? சரி, எதிர்பார்க்க வேணாம். ஆனா தமிழ்நாடு அவங்க கையில சிக்கிருக்கு. அது என்ன சொல்றேன், அவங்க ரசிகரா இருந்தா நம்ம எதிர்பார்க்க. நான் அதான் என்ன சொல்றேன், நம்ம தலைமை பொறுப்புல உட்கார்ந்து நான் என்ன சொல்றேன், அத வந்து அவரை வந்து அந்த இடத்துக்கு போகாம பாக்குற வேண்டிய பொறுப்பு தான் இந்த எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் அங்க கொண்டு தள்ளிடக்கூடாது. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ரைட் ஆர் ராங், யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி வெர்டிக்ட் ஆஃப் தி பீப்புள். மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுக்கல, ஆட்சி அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்தவருக்கு வந்து யூ கிவ் தம் 6 months டைம். அவர் வந்து நீங்க எடுத்து இன்னைக்கு அவருக்கு இன்னும் செக்ரட்டேரியட்ல எங்க வாசல் இருக்குன்னு பாதி எம்எல்ஏக்களுக்கு புரியறதுக்கே 1 வருஷம் ஆகும் சார். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைல் போகும், எப்படி ஃபைல் வரும், எந்த செக்ரட்டரிக்கு வந்து எந்த ஃபைல் போகணும், எந்த ஃபைல் வந்து சிஎம் சர்க்குலேஷனுக்கு போகணும், எந்த ஃபைல் வந்து மினிஸ்டர், இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலம் இருந்த அமைச்சர்களுக்கே தெரியாது. ஸோ இவங்களை வந்து நேற்று வந்து உட்கார்ந்துருக்காங்க, இன்னைக்கு வந்து நீ மோடியை எதிர்த்து பேசு, நீ அமித்ஷாவை எதிர்த்து பேசு, உடனே போராட்டம் நடத்து, நீ உடனே வந்து உண்ணாவிரதம், நீ வந்து இது எப்படி வந்து சாத்தியம்? ஆனா தமிழ்நாட்டுக்கு நட்டமாச்சே. மோடி பொறுத்திருக்க மாட்டோம். நம்ம வந்து சரி இருங்க ஒரு வரட்டும்னு சொல்லலாம். மோடி உங்களுக்கு வக்ஃப் மசோதா ரெடியா இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான என்ஜிஓ மசோதா ரெடியா இருக்கு, அது எப்படியாவது கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. கடந்த முறை மம்தா வெஸ்ட் பெங்கால் அடிச்சாங்க, கேரளால பினராயி விஜயன் அடிச்சாங்க, இங்க ஸ்டாலின் அடிச்சாரு. இப்ப ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, சனாதனத்தை எதிர்த்த திமுகவை காலி பண்ணிட்டோன்னு அவங்க மாறு தட்டுறாங்க. சோ இன்னொரு பக்கம் வலதுசாரிகள் கொண்டாடுறாங்க, திராவிடம் அழிஞ்சதுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கான்செப்ட் பார்க்கணும்ல, ஐடியாலஜி. அந்த ஃபைட்டை வந்து அவர் தான் ஃபைட் பண்ணு இருக்கு. இப்போ வந்து கடந்த முறை தமிழ்நாடு அரசு தானே ஃபைட் பண்ணுச்சு. அரசு ஃபைட் பண்ணலன்னு வச்சுங்க, விட்டுற முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த தைரியம் தானே ஒரு போலீஸை வந்து அந்த இந்து முன்னணிய கலைஞர் வந்து 13 வருஷம் வந்து அரசியல் இல்லாம வந்து போராடலையா? ஆன்டி கன்வர்ஷன் நாங்க போராடணும். மதமாற்ற தடை சட்டத்தை வந்து ஜெயலலிதா கொண்டாந்தப்போ கலைஞர் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், நான் எம்பி, நான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்றேன், அந்த ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்றேன். அதுக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து கூட்டம் போடுறதுக்காக வேண்டி நம்ம மாலைமுரசு அலுவலகத்துக்கு ஏத்தாற் போல ஒரு பெரிய சர்ச் இருக்கு பாருங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்ச், அது வந்து டிஃபென்ஸ் சர்ச், அந்த சென்ட் ஜார்ஜ் சர்ச், அந்த சர்ச்சினுடைய வளாகத்துல கூட்டம். அப்ப அதுக்கு கலைஞரை கூப்பிடுறதா வேண்டாமா? கூப்பிட்டா கலைஞர் வருவாரா? நான் போய் வந்து இல்ல நான் கூப்பிடுறேன்னு சொல்லி போய் கலைஞரை கூப்பிட்டேன்.
பொறுப்பு வந்து அந்த மேடையில் வந்து சொல்லிட்டு நாளைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கை பாருன்ட்டு போயிடுவார் என்னை சொல்லிட்டு மறுநாள் அங்கே பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவரை நம்ம கூட இருக்கிறவங்க, இப்ப நாங்க ஆட்சியில கூட பங்கேற்றிருக்கோம் இல்லையா, காங்கிரஸ், சிபிஎம் சப்போர்ட் பண்ற, வெளியே இருந்து சப்போர்ட் பண்ற சிபிஎம், முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள், நாங்க இவரை அட்வைஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஃபைட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோalitionனை ஒர்க் அவுட் பண்றதுக்கு நிறைய வேலைகள் நடக்க வேண்டியது இருக்கு. பிஜேபிக்கு சாதகமா போயிடக்கூடாது இல்ல, கவர்மெண்ட் பெரிய ஃபோர்ஸா எதிர்ப்பது இல்ல அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, உங்க முதலமைச்சர் மரியாதைக்குரிய டி சிவகுமார் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவு மெச்சூர்டான பையன் கிடையாது அவர் பயன்படுத்திய வார்த்தை. ஆனா ஸ்டாலின் மெச்சூர்டானவர்னு யார் சொல்லியிருக்கிறார்? காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. யாரோ 3வது 4வது தலைவர்கள், அதுவும் டி சிவகுமார் முதலமைச்சரா இல்லைனாலுமே பெரிய ஆள் இந்திய அளவில். அந்த டி சிவகுமார் முதலமைச்சரான அடுத்த நிமிஷம் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை, அங்க வந்திருக்கிறது ஒரு மெச்சூர்டான ஆள் கிடையாதுங்கிற வார்த்தை அவர் வாயில. அதாவது ஜீவா, நீங்க யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். நம்மெல்லாம் பேசிக்கலாமே ஒழிய, அவர் சின்ன பையன் அப்படிலாம் சொல்லலாமே ஒழிய, இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவர் தான் கொடியேற்றணும். அது உண்மை. நான் என்ன சொல்றேன், முத்திரை அவர்கிட்ட தான் இருக்கு. நான் அவரை நீங்க தயார் பண்ணணும்னு சொல்றேன். அவர் கேட்டுக்குவாரா? நீங்க கேட்க வைக்கணும். அது அடுத்த கொஸ்டின். நீங்க ஏன் அவர் கேட்க மாட்டாருன்னு நீங்க அவரை புஷ் பண்றீங்க? அவர் இது வரைக்கும் அவர் தன்னை ஒரு மதச்சார்பற்ற சக்தி என்று அடையாளப்படுத்துவதில் கவனமா இருக்கிறார். அது தமிழ்நாட்டுடைய பேட்டர்ன். தமிழ்நாட்டில் அப்படி இருந்தா தானே எடுபடும். அதனால அது அப்படி பேட்டர்னா இருக்கின்ற போது அதை விட்டு எப்படி வெளியே போயிடுவாரு? அப்படி ஒரு பேட்டர்னுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதானே அந்த உணர்வோடு இருக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு அதுக்கு ஒரு இடைஞ்சல் வருது, அதுக்கு ஒரு எடை வருதுன்னா அதை விட்டு வெளியே போயிடுவாரா? வெளியே போயிட்டாருன்னா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திப்பார். இல்ல, ஏன் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருதுன்னா, ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில அவர் சந்திக்கல, அமித்ஷாவை சந்திக்கல, அவர் உடனே அங்க இது பண்றாரு. மோடி இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பதட்டம் இருக்கு. சதீஷ், உங்க முதலமைச்சர் சதீஷன் பதவி ஏற்கிறாரு, இவர் போகல. ஆனா ராகுல் காந்தி மரியாதை தந்து பதவியேற்பு விழாவுக்கு வந்தாரு, ஒரு தேசிய தலைவர். ஆனா இவர் போக மாட்டேங்கிறாரு. சோ இங்க இருக்கிறாரே ஒழிய காங்கிரஸோட நெருங்கும் போது கூட அவர் பயப்படுறாரு மோடிக்கு, அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. உங்க அமைச்சரவையில இருக்கு. அத நிறைய ஊடகங்கள்ல அதுல 24x7 பெரிய செய்திகளை ஃபிளட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், அதுல என்ன சொல்லி விட்டாங்கன்னா, நிறைய கதைகள் வந்தது. அவர் மோடி மோகம் கொடுத்து கூட பேசல, 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டாரு. அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பார்க்கல. ஒரு மூத்த IAS அதிகாரி இவரை தனியா பார்த்து, நீ உடனடியாக கிளம்பி போயிடுங்க, இங்க யாரையும் பார்க்காதீங்க, காங்கிரஸோட ஒன்றும் தனியா வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடா வச்சுங்க, இப்படிலாம் சொல்லி அனுப்பிச்ச உடனே பயந்து வழியே வந்துட்டாரு. இனிமேல் காங்கிரஸை விட்டு ரொம்ப கொஞ்சம் விலகித்தான் நிற்பாரு, ஒன்றும் செய்ய மாட்டாரு, காங்கிரஸோட உள்ளாட்சி தேர்தலில் கூட கூட்டணி இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தார. ராஜ்யசபா சீட்டை எப்படி ஒரு அப்போ he has delivered the message. இப்போ அவர் ஒரு புது கட்சி, நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எனக்கு அந்த சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ்ல சொல்லியிருந்தா அது நியாயமான ஆர்குமெண்ட் தானே. அதை மீறி எப்படி வேண்டிய காங்கிரஸுக்கு அந்த இடத்துலயுமே இன்னொரு கோணத்தை பாருங்களேன். 108 சீட்டு இருக்கிறவரு 5 சீட்டு வாங்கிற காங்கிரஸுக்கு 2வது ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. 2 அமைச்சர்கள் வேற நல்ல மரியாதையான இடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ராஜ்யசபா கொடுக்குறாருன்னா, டெல்லிக்கு போனா வக்பு மசோதா, பிஜேபி கொண்டு வர மசோதாவை ஆதரிக்கணுமா வெளியேறணுமாங்கிற பிரச்சனை வரும். காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி பேசுறது இயல்பு. நம்ம போனோம்னா பிஜேபி எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்கு பயந்து கூட அவங்க அந்த MP சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப மொய்த்ரா மாதிரி போய் தனியாளா இருந்து என்ன பண்ணலாம்ல, மேற்கு வங்கத்துல மொய்த்ரா மாதிரி. நான் ஒரு ஆன்டி பிஜேபின்னு காமிக்க வாய்ப்பு தானே. இவர் ஏன் டெல்லியை போக தவிர்க்கிறார்? நீங்க சொல்ற கோணம் வேற. தான் போய் ஒரு ஆள் உட்கார்ந்து அங்க பார்லிமெண்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சிங்கிள் எம்பிக்கு வேல்யூ அட் ஆல். அங்க பார்ட்டி சிஸ்டமே 8 பேர் இருந்தா தான் அவங்கள குரூப்பாவே அங்கீகாரம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு then you will be allotted time. A single member will be nobody inside the parliament. So அவர் நினைச்சிருக்கலாம், தான் போய் அங்க உட்கார்ந்து தன்னுடைய ஆள் போய் உட்கார்ந்து இந்த மாதிரி கட்டத்துல ஒரு ஒரு வலுவான வாதத்தை வைக்க முடியாத சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவது மட்டும்தான் பாஜகவை வீழ்த்தும்னு அவர் நினைக்கலாம்ல. சார், இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான முயற்சி எதாக இருக்க முடியும்? இந்த ஃபர்ஸ்ட்
காங்கிரஸை வலுப்படுத்துவது மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? என்னது விஜய் நினைக்கிறாரு. அப்படி இல்லைன்னா பிறகு எப்படி நீங்க வந்து இடம் கொடுப்பாரு? இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸுக்கு 60 வருஷத்துக்கு பிறகு 2 மந்திரி கொடுத்துருக்காருல. பார்ட்டி ஹஸ் ரிவைவ்டு. அது ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்ச நிலைதானே கொடுத்தாரு. அவர் ஒண்ணு 130 சீட்டு வாங்கி கொடுக்கலையே. என்னங்க அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டு தானே கொடுத்தாரு. அவர் ஒண்ணு அதிமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கலாங்களா? அவங்க இருந்தும் ஆட்களை இழுத்துக்கிட்டு இருக்காங்க தானே விமர்சனம். அது இல்ல, நீங்க இவங்களுக்கு கொடுக்கணுங்க அவசியமே இல்ல. அவர் அந்த மதச்சார்பின் மேல சரியா இருக்க போய்தான் அவர் வந்து இவங்கள்ட்ட 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் இவாஸ் வந்து வெர்ச்சுவலி பெக்கிங். பட் அதே சமயத்தில் ரைட் ராயலா ஏடிஎம்கே கூப்பிட்டு இந்த நீ 15 மந்திரி எடுத்துக்கோங்க என் கூட வாங்கன்னா முடிஞ்சு போச்சே. அதற்கான முயற்சி நடைபெற்றதே. வேலுமணி, சிவி சண்முகம் 25 எம்எல்ஏக்களை ப்ரோட்டஸ்ட்ல ஆதரவா ஓட்டு. அது வந்து கட்சி வந்து அவங்க 2ஆ உடைஞ்சது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. இல்ல இவர் போய் சந்திச்சு சால்வ் எல்லாம் போட்டாரு. அது எல்லாரையும் தான் பார்த்தாரு. எடப்பாடியை பார்க்கலையா? என்னது எடப்பாடி வந்து பார்க்கலன்னு அவங்க சொல்றாங்க. எடப்பாடி வந்து பார்க்க விரும்பல, பார்க்கலன்னு சொல்லித்தான் இவர் முயற்சி பண்ணிருக்காரு. அப்படிதான் அந்த அமைச்சர் சொல்றாரு. அந்த அமைச்சர் வந்து சொன்னது நாங்க அவர்கிட்ட கேட்டோம். அவர் கூட இருந்தவங்க எங்களுக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு பாக்குறதுக்கு இப்போ வேண்டாம், நாங்க பிறகு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. பட் அதை முனுசாமி திரும்ப மறுத்திருக்காரு. அது வந்து வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், இவர் வந்து அந்த 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 அவங்கள்தான் பாமகவில் போய் 4 பேரை போய் சேர்த்துருக்கலாமே. இல்ல கட்சி கொஞ்சம் தலித் கான்செப்ட் நிறைய இருக்கே தாவைக்கால. இப்ப பாமகவை சேர்த்தா அது அடி வாங்குமே. அது பவர் பாலிடிக்ஸ்ல அது கணக்கா தானே பண்றாங்க அவங்க. இப்போ நீங்க வந்து திருமாவளவனுக்கா வண்டி வேணா அதை யோசிச்சிருக்கலாம். அவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வந்து இவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய லாபி இருக்குன்னு சொல்றாங்க. he had வேற ஆப்ஷன்ஸ். பட் அவன் வந்து அவர் என்ன நினைக்கிறான்னா தன்னோட வந்து ஒரு செக்குலர் ஐடென்டிட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். he wants to retain or maintain his secular identity at any cost. நான் என்ன சொல்றேன், அதை நீங்க you take advantage of it. நீங்க எதுக்காக வேண்டிய why are you pushing him to a corner? இல்ல ஒரு ஜோதிடரை நியமிக்கிறது, வந்தே மாதத்துக்கு அமைதியா இருப்பது, திருவள்ளுவருக்கு காவி, இதெல்லாம் வேக வேகமா நடக்கிறத பார்க்கும்போது அச்சம் வருதுல்ல. தமிழ்நாடு இதுவரையும் பாதுகாத்து வச்சிருந்த இதெல்லாம் வேற மொழியில பறி போகுது, பயம் வருதுல்ல. நீங்க சொன்னீங்க உடனே ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இல்ல அவர் அப்படி நியமிச்சது ஜெயலலிதா. என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தவறுகள் வந்து நீங்க யாருடைய காலத்திலயும் நடந்ததே இல்லையா? நான் வந்து சொல்ல அந்த மாதிரி உதாரணங்களை சொன்னா தப்பா எடுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு இனிஷியலா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. முதலமைச்சருக்கு இதான் முதல் முறை முதலமைச்சர், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். அமைச்சரவையில் இருக்கின்ற பெரும்பான்மையான அமைச்சர்களுக்கு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சர்கள். இன்னும் கவர்மெண்ட்டே அவங்களுடைய கிரிப்புக்குள்ள வரல. அவங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியுறது. நீ அதற்குள்ள நீ அதை பண்ணல, இதை பண்ணல, நீ வந்து அது ஒழுங்கு சரியில்லை, இது ஒன்று ஏன் போட்டு வந்து 24 ஈவன் காமராஜ் என்ன சொன்னார், 100 நாள் கொடுத்தாரா இல்லையா திமுகவுக்கு அன்னைக்கு? அந்த பீரியடுக்கு அந்த கிரேஸ் உங்ககிட்ட இல்லையா? அந்த மெக்னானிமிட்டி உங்ககிட்ட இல்லையா? யூ ஹேவ் டு அக்செப்ட் தி பீப்புள்ஸ் வெர்டிக்ட். அந்த வெர்டிக்ட் அக்செப்ட் பண்ணி 6 மாசம் கொடுங்க. அதுக்காக வேண்டி நீங்க சொன்ன மாதிரி தவறுகள் வந்து 6 மாசத்துக்கு பிறகு நடந்தா இந்த ஆர்குமெண்ட் சொல்ல முடியாது. அதுக்குள்ள மெக்கானிசத்தை அவர் உருவாக்கி ஆகணும். he has to come to the ground and face the situation. ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் அவருடைய கிரெடென்ஷியல்ஸை வந்து நம்மளாவே சந்தேகப்பட்டு யூகிச்சு அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய பிரசன்ஸு கேபினெட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது. நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும். நான் அதுக்காக தான் சொன்னேன், இடதுசாரிகளையே நீங்க வந்து ஆட்சியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஐ மேட் தன் அப்பீல் டு தம். ஏன்னுங்க, இன்னைக்கு வந்து கேபினெட்டுக்குள்ள நம்மளுடைய பிரசன்ஸ் இருந்தால் நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள் மேல நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒதுங்கி நின்று வெளியே இருந்து, ஏன்னா வாய்ப்பு இருக்கின்ற போது இப்போ வந்து ஒரு சிபிஎம் கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தாருன்னு வச்சுங்க, சிபிஐ கட்சியை சார்ந்த ஒரு வேளாண் துறை அமைச்சராக இருந்தாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு சாம்சங் மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது, தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது, தொழிலாளர்களை விட்டுருவோமா? இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து கொள்முதல்ல பிரச்சனை இருக்கு, டெல்டாவில் பணம் வாங்குறாங்க, கொள்முதல், அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருந்தா அதெல்லாம் நடக்குமா? ஸோ நம்ம ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஸ்டாண்ட். இப்ப மேகதாது அது வரலாறுலாம் உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே உங்களுக்குலாம் தெரியும். இப்ப சிவகுமார் வந்து அதை தனக்கான முத்திரை அரசியலா எதிர்த்து பேசுறவர். சித்தராமையாவும் அதுக்கு ஆதரவானதும் சிவகுமார் பேசியிருக்காரு.
தமிழ்நாடு சிஎம்லாம் ஒரு மேட்டரே இல்லை, எங்க கவர்மெண்ட் தான் நடக்குதுன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. நாங்க தட்டி தூக்கிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு வழக்கம் போல வரக்கூடிய ஒரு சிக்கல் தான். எப்படி சார் மேகதாது கட்டவிடாம தமிழ்நாடு தடுத்துருமா, இந்த காங்கிரஸ் அரசு தடுத்துருமா? இல்ல, அதாவது மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே கிடையாது. காங்கிரஸ் ஸ்டாண்டு, பிஜேபி ஸ்டாண்டு, ஏடிஎம்கே ஸ்டாண்டு, டிஎம்கே ஸ்டாண்டு, அங்க இருக்கிற காங்கிரஸ், ஜனதா, தெர் ஆர் ஒன்லி 2 பொசிஷன்ஸ். கர்நாடகாவினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல தான். அது காங்கிரஸா இருந்தாலும் சரிதான், கம்யூனிஸ்ட். நமக்கு வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமை மட்டுமே முக்கியம். அத மாதிரி கர்நாடகாக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய உரிமை தான் முக்கியம்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து சரியா இருக்கு. ஏன்னா ஒரு தடவை போராட்டம் நடக்கின்ற போது கர்நாடக மாநில அதிமுக வந்து அந்த அரசை ஆதரித்து தீர்மானம் போட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கம்பல்ஷன். அப்படின்னா தான் அந்த ஊர்ல அவன் குடியிருக்க முடியும். ஆனா நம்ம வந்து இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், சிவகுமார் கவர்மெண்ட் இல்ல. சிவகுமார் இருந்தாலும் சரிதான், அவர் கவர்மெண்ட் போனாலும் சரிதான், மேகதாதுல உள்ள உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் சம்மதிக்காது. அந்த அரசாங்கம் இருந்தாலும் இல்லாட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எங்களுக்கு இந்த உரிமை வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா போராடுவீங்க? கண்டிப்பா போராடுவோம். அது ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே வந்து போராட்டத்துல வந்து தெருவில் இறங்கி போராடுற விஷயம் இல்லை. இது உச்சநீதிமன்றத்துல மட்டும்தான் போராட வேண்டிய விஷயம். இதை வந்து நம்ம வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வலுவான வழக்கறிஞர்களை வச்சு அதுக்கான ஏற்பாட்டோட ஆதாட சொல்ல வேண்டியதுதான். அதுதான் நம்முடைய கடமை, அதை செய்வோம். அதுல ஒன்றும் மேகதாது விஷயத்தை விட்டு கொடுத்துட மாட்டோம். ஸோ இப்போ பாஜகவை எதிர்க்கின்ற வீரியமான மாநில அரசாக கடந்த முறை திமுகவுக்கு என்ன ஒரு பேர் இருந்ததோ, டெல்லியா தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அதே மாதிரி பாஜகவை, இந்துத்துவாவை, மதவாதத்தை எதிர்க்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கும் நீங்க முழுசா நம்புறீங்க? அதாவது ஜீவா, ஒன்று ஸ்டைல் வந்து டிஃபரெண்ட். நீங்க நம்முடைய பழைய சிஎம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைல் வந்து அது ஒரு டிஃபரெண்ட். நான் சொன்னேன் அந்த ஸ்டைலுக்கு பின்னால வந்து எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன். இவருடைய ஸ்டைல் வந்து மேபி டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா அவர் பணியாற்றுகிற மாதிரி அவர் பணியாற்றுவாரா, அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளே அவர் யூஸ் பண்ணுவாராங்கன்னா எனக்கு அந்த உறுதி கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நம்ம இருக்கிற நம்முடைய சப்போர்ட்ல இருக்கிற கவர்மெண்ட்டை அந்த ஸ்டெப்புக்கு வெளியே போகாம பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கு. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், ஆதரிக்கிற கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக். நாங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மதச்சார்பற்ற அணி அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது அந்த கொஸ்டினுக்குலாம் இடமே வராது. அது நிச்சயமா முதலமைச்சரும் செய்ய மாட்டாரு, நான் உறுதியா நம்புறேன். இந்த தருணத்துல முக்கியமான கேள்வி, இந்தியா கூட்டணியில யார் சார் இருக்கா? ஸ்டாலின் இருக்காருன்னு சோடங்கர் சொல்லிட்டு போறாரு, நாங்க இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. தாவேகா வந்துட்டதுனால ஸ்டாலின் போயிட்டாரு, ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஸ்டாலின் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா வேணும்னு சோடங்கர் சொல்லியிருக்காரு, நாங்க இல்ல, நாங்க அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்னு ஸ்டாலின். இது முன்னாள் முதலமைச்சர் வந்து இந்தியா கூட்டணியில இல்லைன்னு சொல்லலையா? அந்த மீட்டிங்ல பங்கேற்க மீட்டிங் இந்த மீட்டிங்ல நான் காங்கிரஸ் இருக்கிறதுனால நான் பங்கேற்க மாட்டேன்னு இருக்காரு. இந்தியா கூட்டணியில இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரா? அது இன்னும் சொல்லல. அந்த ஸ்டாண்ட் அவங்க அப்படி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு நிறைய கோபங்கள் இருக்கு, அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு. அந்த வருத்தங்களை, காங்கிரஸ் மேல உள்ள வருத்தங்களை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க இந்த ஒரு வகையில தான் அதை அவங்க உணர்த்த முடியும்னு அவங்க ஃபீல் பண்றதுனால அதை சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், நீங்க மக்கள் வந்து நாளைக்கு உங்களை வந்து எப்படி எடை போடுவார்கள்? நீங்க உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய தத்துவங்கள், இந்த திராவிடன் பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும்னு சொன்னா, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நம்ம எப்படி செயல்பட்டோம், வலுப்படுத்திக்கலாம், எப்படி வந்து கட்சியை நம்ம வந்து அந்த கொள்கைகளை வந்து மீதும் எப்படி வலியுறுத்தணும். இப்போ அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து இப்போ எல்லாரும் சொல்றாங்க, அவங்க வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு போடல, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடல, அதனால அவங்க எல்லாம் இப்போ வந்து வேண்டாம், அந்த மாதிரி என்னையா இப்படி அரசியல்லாம் எதுக்குன்னு அவங்களே பேசிக்கிறாங்கிற மாதிரிலாம் நான் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய அணுகுமுறை இருக்குன்னு நான் நினைக்கல. கலைஞர் வந்து அப்படிலாம் வந்து அந்த கட்சியை வந்து அவர் வளர்த்தெடுக்கல. இதே மாதிரி டைம்ல தான் வந்து, அதாவது யூ ஷுட் லவ் மீ மோஸ்ட் வென் ஐ டிசர்வ் த லீஸ்ட்மா.
அதான் வந்து அந்த வார்த்தை. அதனால இன்னைக்கு வந்து அவங்க வந்து தேசிய அளவில் வந்து காங்கிரஸோட பணியிடணும், சேர்ந்து பணியாற்றணும் என்று சொல்வதை விட வகுப்புவாத பாசிச அரசியலை எதிர்த்து போராடுகிற கட்சிகளோடு இணைந்து போராடுவதற்கு அப்படி நீங்க விருப்பப்படுறீங்க. இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்கணும்னு தான் காங்கிரஸ் விரும்புது. அப்படிதான் காங்கிரஸ் விரும்புகிறது. சோடங்கர் அப்படிதான் சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு சோடங்கர் இல்ல, நீங்க எல்லாருமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி விரும்புறாரா இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் வேணும்னு? ஏன்னா அவர் வந்து அப்படி இல்லைன்னா எப்படி வந்து நீங்க வந்து அன்னைக்கு கலைஞருடைய பர்த்டேக்கு அவ்வளவு பெரிய ட்வீட் போட்டிருக்கிறாரு. கலைஞரை பற்றி சொல்லிக்கிறார், நாட் ஓன்லி எ சீஃப் மினிஸ்டர், எ ரெவல்யூஷனரி, எ சோசியல் ரிஃபார்மர்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வந்து இந்த 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 அதனால சின்ன உரசல், அந்த மன வருத்தங்கள் இருக்கிறது உண்மைதான். அதை பற்றி நான் வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இந்த தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல், அரசியல் சூழல், இதுக்கெல்லாம் வந்து ஒரு இடைஞ்சல் வந்துமா, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஏதாவது செஞ்சா அதற்கு போராட்டம் நடத்தக்கூடிய சக்தியும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அந்த சக்தியை அவங்க பயன்படுத்தணும். அந்த போராட்டத்தை வந்து அரசாங்கம் நடத்துகிறதா நடத்தலையாங்கிறது ஒரு கட்டம் இருக்கட்டும். நீங்க அரசாங்கம் நடத்தலைன்னா மற்ற எல்லாரும் நம்ம எல்லாரும் சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா. அதுக்கு நம்ம ரெடியா இல்லை. ஸோ அந்த கட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து அதை போராடி தான் ஆகணும், உரிமைகளை மீட்டெடுத்தானா. கண்டிப்பாக விஜய் அரசு, அமைச்சரவை, இதர கட்சிகளுடைய பங்கு என்ன, எதிர்கட்சிகள் எப்படி செயல்படணுங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்ன நடக்க. நாட்டுக்கு நல்லது நடக்கும் நம்புவோம். என்னென்ன வர புது புது கட்சிகள் புதுமையான சிந்தனைகளோடு வராங்களா, பழைய தத்துவங்களிலிருந்து அதை புனரமைக்க போறோன்னு வராங்களா, இல்லை அதுலேருந்து திருப்பி பின்னடைவு கொண்டு போக போறாங்களா இல்லைங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நிறைய அனுபவங்கள், நிறைய செய்திகள், தரவுகளுடன் உங்களுடைய ஆதங்கம் எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜீவா.